வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சட்னிக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக வறுபட்ட உடனே 1 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டும் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கைவிடாமல் வதக்கணும். தக்காளி பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினா இலைகள் நல்லா அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் கிண்ணத்தில். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த இலை சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்ல இலையெல்லாம் நல்லா சுருங்கிருச்சு புதினா இலைகள் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலருக்காக கொஞ்சம் போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இது விருப்பம் இல்லைன்னா விட்டுருக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த சூட்லேயே அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுற பொருள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த பதம் மாறிடும். இப்போ சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேணும்னா கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போல் தாளித்து சேர்த்துக்கலாம். இது இப்படியே செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட தக்காளி புதினா சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, பணியாரம், அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸு, வடை, பஜ்ஜிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நன்றி, வணக்கம்.